ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை இப்போ கரண்ட் ஆட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகும், சென்செக்ஸ் ஒரு 300 பாயிண்ட்ஸ் போகும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. பட் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாட்டு நேற்று வந்து நான் ஃபார்மா கம்பெனிஸ்லாம் நெகட்டிவ் அப்டேட் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் சில ஃபார்மா கம்பெனிஸ் இப்போ நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி ஸ்டீல் செக்டர், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இதெல்லாமே இன்றைக்கி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சில கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட் என்னன்னா, பிரபுதாஸ் லீலாதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2,000 பெர் ஷேர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1994 ஸ்டார்ட் பண்ண பேங்க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ அவங்களோட மார்க்கெட் கேபிடேஷன் 11,76,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த பேங்க் வந்து 2,000 வரைக்கும் போகும் டார்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பிரபுதாஸ் இல்லாதர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பேங்க்கில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எஃப்ஐஎஸ் அதிகமாட்டு ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து எப்போ வேணாலும் வைப்பாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $11, $12 அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பி ரேஷியோ 17 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ வாங்கலாம், ஆனால் வந்து கீழே விழ 1-2 பொறுமையாக வாங்கணும். ஏன்னா எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட 47.83% ஸ்டேக் வச்சுருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 33.32% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 25.52% ஸ்டேக் வச்சுருக்காங்க இந்த பேங்க்கில். ஸோ ஆனால் இந்த எஃப்ஐஎஸ் வந்து அதிகமாட்டு விற்பாங்க சில டைம்ஸு. ஸோ அதனால் அந்த ஷேர் ப்ரைஸ் அதிகமாட்டு கீழே மேலே போகும். ஸோ அதனால இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இப்போ 2,000 டார்கெட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி நம்ம போய் உடனே வாங்கக்கூடாது. பட் வந்து கீழே விழ 1-2 பிக் பண்ணணும். ஸோ இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரேமண்ட் குழுமத்தில் வந்து அப்டேட்டு. கௌதம் சிங்கானியா ரேமண்ட் குழுமம் தான் ரேமண்ட் ரியாலிட்டி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கோடி ரெவன்யூ உள்ள ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டை மும்பையில், தானேயில், மெட்ரோபாலிட்டன் ரீஜன்லாம் ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ 120 ஏக்கரில் கிட்டத்தட்ட 30,000 கோடி வேல்யூல ப்ராஜெக்ட். ஸோ அவங்களோட ரெவன்யூ பொட்டன்ஷியல், ரெவன்யூ பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 40% அப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரேமண்ட் ரியாலிட்டியில் வந்து அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்லா தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு அது சம்மந்தமான பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க ரேமண்டு. ஸோ ரேமண்ட் குழுமத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் சிங்கானியாக்கும் அவரோட அப்பா விஜய் பாட் சிங்கானியாக்கும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ அது என்ன முடியலை. ஸோ இது வந்து ரேமண்ட் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி குரூப் பார்த்தீங்கன்னா 25 ஏக்கர்ஸ் ஃபினோலெக்ஸ்ட்டு வந்து அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ அதை அக்யூர் பண்ணி அங்கே வந்து டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்காண்டி தான் அதை அக்யூர் பண்ணுறாங்க. 25 ஏக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிம் பிரேம்ஜி இருக்கார்ல, விப்ரோட ஃபவுண்டர் சேர்மன் அசிம் பிரேம்ஜி வந்து $50-70 மில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. எதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிராஃபிக் டிசைன் அண்ட் பிளாட்ஃபார்ம் கேன்வா அந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. $50-70 மில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து சொல்கிற அப்டேட் என்னென்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில் நான் பெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காரு. ஸோ $50-70 மில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த கம்பெனியோட வேல்யூஷனே $26 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேன்வாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அசிம் பிரேம்ஜி $50-70 மில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. லூப்பின் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அவங்க ஒரு ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் டாக்ஸி சைக்ளின் கேப்சூல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யூஎஸில். ஸோ அதனால் அன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ லூப்பினை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இது. ஆனால் ஆக்சுவலாக நேற்று லூப்பின் பார்த்தீங்கன்னா சில மருந்து டப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நேற்று நான் அந்த ஷேர்லாம் கீழே போகும்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி நாட்கோ ஃபார்மா நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதை தான் பார்க்க போகிறோம். நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $958 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த அப்படி தான் அன்றைக்கி வந்து ஒரு $30 கிட்ட நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நாட்கோ ஃபார்மா. ஆக்சுவல் அப்டேட்டே தெரியும், நான் நேற்று சொல்லிட்டேன். யூஎஸ்எஃப்டிஏ வந்து அவங்களுக்கு ஒரு வார்னிங் லெட்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களோட கோத்தூர் பிளான்ட்டுக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். பட் நிறைய பேர் வாங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. 1-2 கீழே விழ பிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ட்ரிபிள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் மேக்கிங் கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் டன் பெர் இயர் ஆட்டு ப்ரொடக்ஷன் பண்ணணும் 2047 அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2047 3 மடங்காட்டு இருக்கணும் நம்மளோட ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாட்டு கரண்ட் ஆட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 161 மில்லியன் டன் பெர் இயர் வந்து நம்ம ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ இது வந்து 2047 500 மில்லியன் டன் பெர் இயர் ஆட்டு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கார்பன் எமிஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் முழு முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ ஒரு பெர் டன்னுக்கு பார்த்தீங்கன்னா 2.25 டன் ஆஃப் கார்பன் எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் முயற்சியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் பண்ணது யாருன்னா நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் என்டிசி இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த ஸ்டீல் செக்டாருக்குள்ள அமைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா குரூப் இண்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
60% ஸ்டேக்கு, அதாவது ஒரு ஜேவி வைக்கிறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியாவும் இந்த ஹிந்துஜா குரூப்போட இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸு ஜேவி வைக்கிறாங்க. அதில் வந்து இந்த ஹிந்துஜா குரூப்போட இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60% அந்த ஜேவியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ 40% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்வெஸ்கோ இந்தியாட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 40 சிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது, இன்வெஸ்கோட ப்ரெசன்ஸு. நெக்ஸ்ட் இவங்களோட போர்ட்ஃபோலியோ, அதாவது இவங்களோட குளோபல் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா இடமும் அவங்க பரப்பணும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை விரிவாக்கம் பண்ணுறதுக்காண்டி தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11,000+ வந்து பேன் இந்தியா டச் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க, 45 மில்லியன் கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜேவியில் 60% பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்துஜா குரூப்போட இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. இன்வெஸ்கோ வந்து 40% ஸ்டேக் இந்த ஜேவியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ IAMI பார்த்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட் ஃபாரின் அசட் மேனேஜராக இருக்காங்க, 17th லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் அசட் மேனேஜராட்டு இந்தியாவில் இருக்கிறாங்க இவங்க. ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு ஜேவி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டேல் இன்ஜினியரிங்கில் வந்து அப்டேட்டு. ஸோ அவங்களோட ஆர்டர் புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 கோடியை டச் பண்ணியிருக்கு நிதியாண்டு 25 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்களோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் கவிதா ஸ்ரீவைக்கார் அவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பட்டேல் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. அவங்களோட ஆர்டர் புக் வந்து 25,000 கோடியாட்டு இருக்குது. ஆக்சுவலாக டிசம்பர் 2023 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 19,134 கோடியாக இருந்து. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6,000 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ஆர்டர் புக்கு மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 20,806 கோடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பட்டேல் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. JSWவும் GMR கிரிக்கெட்டும் ஜேவி வைக்கிறாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி ஜாயின்ட் வெஞ்சர் வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து அதிகமாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் இருக்குல்ல, ஐபிஎல்லும் சரி உமன்ஸ் ப்ரீமியர் லீக்லேயும் சரி டெல்லி டீமோட ஃப்ரான்சைஸ் இவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ 2 புதிய T20 தொடர், அதாவது சவுத் ஆஃப்ரிக்கன் பேஸ்டில் லான்ச் பண்ணுற T20 லீகு, நெக்ஸ்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பேஸ்டு லான்ச் பண்ணுற ஒரு T20 லீக், இதில் தான் ஜேவி வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஜேவி வச்சு JSW GMRம் ஜேவி வச்சு கிரிக்கெட் ஃப்ரான்சைஸ் வாங்குறாங்க 400 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 இந்த JSW GMR கிரிக்கெட்டை ஒரு நெட் லாஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்க அந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக் நடந்தல, ஐபிஎல் எப்படி ஆம்பளைங்களுக்கு நடக்குதோ அதே மாதிரி உமன்ஸுக்கும் நடக்கும். ஸோ அது மாதிரி நடந்துச்சு. இப்போ அதில் RCB டீம் கப் அடிச்சிச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இங்கே டெல்லி டீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு 58 crores வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இது நிதியாண்டு 22 அவங்க வந்து ஒரு 11 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த JSWவும் GMR கிரிக்கெட்டும். ஸோ அந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்தீங்கன்னா 2.13% வந்து குறைஞ்சிருக்கு. ரீசன் நிதியாண்டு 23 வந்து 367 கோடியாக இருக்குது, நிதியாண்டு 22 375 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜேவி மூலமாட்டே இந்த 2 JSWவும் GMR கிரிக்கெட்டும் ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸில் அதிகமாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது JSW GMR கிரிக்கெட் ஜேவியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதாஞ்சலி கம்பெனியில் வந்து அப்டேட்டு. பதாஞ்சலி கம்பெனியோட நிறுவனர் தான் அந்த ராம்தேவ்னு சொல்லுவாங்க, ராம்தேவ் பாலகிருஷ்ணா. ஸோ இவங்க 2 பேர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்லீடிங் ஆட்ஸில் விளம்பரத்தில் நடிச்சிருந்தாங்க, அதாவது சில மெடிசின்க்கு எதிராட்டி இவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு ரொம்பவே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு மருந்துக்கு எதிராட்டு நீங்கள் எப்படி அதுக்கு எதிராட்டு நடிக்கலாம்? ஆக்சுவலாக மருந்துங்கிறது இப்போ ஆயுஷும் சரி ஆயுர்வேதிக் பேஸ்டு மருந்தும் சரி அது வந்து பீப்புளோட ஓன் சாய்ஸு, அது எப்படி நீங்கள் ஒரு மருந்துக்கு எதிராக நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து இது வந்து கொஞ்சம் காலமாட்டு நடந்துட்டு இருந்த 2 வருஷமாக அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மிஸ்லீடிங் ஆட்ஸை ஏன் ஒளிபரப்புனீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பாபா ராம்தேவுக்கு மேலே இஷ்யூ. ஸோ ஆல்ரெடி வந்து கோர்ட் வந்து கண்டிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்த்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்திருக்க இஷ்யூ என்னன்னா இவங்க வந்து மன்னிப்பு கேட்டது சுப்ரீம் கோர்ட்டில் சும்மா ஒரு ஏனதானமான்னு போய் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இவங்க வந்து ஆல்ரெடி வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை தான் ஏற்க மறுத்துட்டு நீங்கள் வந்து நிசாரமாக வந்து மன்னிப்பு கேட்குறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ப்ளஸ் வந்து இவ்வளோ நாள் இந்த தப்பை வேடிக்கை பார்த்த அரசு அதிகாரிகள் ஏன் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை, ஏன் வந்து நம்ம அரசு வந்து அந்த அரசு அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட காட்டமான பதிலை வச்சுருக்காங்க இந்த கம்பெனிக்கு எதிராட்டு. ஸோ இது வந்து பதாஞ்சலி கம்பெனியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஆல்ரெடி இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 52 வீக் லோவாக டச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பதாஞ்சலி குரூப்பை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. அவங்க வந்து மிஸ்லீடிங் ஆட்ஸை ஒளிபரப்புனதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையான எதிர்ப்பை இவங்க மேலே தெரிவிச்சிருக்காங்க. ப்ளூ ஸ்டாரை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ இவங்க வந்து 25% growth வந்து இந்த ஜூன் குவார்ட்டரில் ரெசிடென்ஷியல் ஏசியில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் ஷேரே பார்த்தீங்கன்னா 15% நிதியாண்டு 25க்குள்ளே ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுக்காண்டி நெக்ஸ்ட் ஒரு 11 months வந்து கடுமையாட்டு உழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி வந்து இந்த கம்பெனியில் வந்து அப்டேட் என்னென்னா, நம்ம வந்து வோல்டாஸில் பார்த்துருந்தோம், அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் சேல்ஸை படைச்சிருந்தாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலம் நடக்கிறதுனால ஏசி சேல்ஸ் வந்து கண்டிப்பாட்டு நல்ல மேலே போகுது. ஆல்ரெடி இங்கே ஹீட் வேவ்லாம் டெம்பரேச்சர்லாம் வேறு லெவலில் தாண்டி 100 டிகிரிலாம் தாண்டி போய்ட்டுருக்கு. கன்னியாகுமரியில் ஹீட்டை தாங்க முடியல. ஸோ வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் கேட்க வேணும். ஸோ அதனால் இந்த ஏசி சேல்ஸ் எல்லாம் வேலை ஆகும். ப்ளஸ் வந்து இந்த ஏசி கம்பெனிஸோட சேல்ஸும் நல்லாவே தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மாருதி சுசுகியில் வந்து அப்டேட்டு, அவங்களோட சில வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து சேஃப்டி ரேட்டிங்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் கிட்ட இவங்க தான் அந்த ரேட்டிங்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க சேஃப்டி ரேட்டிங்ஸுக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் அவங்களோட எஸ்யூவி, சஃபாரி, ஹேரியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ரெசிப்டண்டாக இருக்குது சேஃப்டி ரேட்டிங்கில். அவங்க வந்து சேஃப்டி ரேட்டிங் ப்ரொடெக்ஷன் வாங்கி கிட்டத்தட்ட 5 ஸ்டார் ரேட்டிங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த எஸ்யூவி கார்ஸுக்கெல்லாம். ஸோ இப்போ மாருதி சுசுகி அந்த லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்க சேஃப்டி ரேட்டிங்ஸுக்கு. ஸோ இது வந்து நம்மளோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர் கையெல்லாம் போய் தான் வரும். ஸோ என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். மாருதி சுசுகியில் வந்து அப்டேட்டு, அவங்க வந்து அவங்களோட சில கார்ஸுக்கு வந்து ரேட்டை ஹைக் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக்கு ஸ்விஃப்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டு கிராண்ட் விட்டாரா சிக்மா. ஸ்விஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கிராண்ட் விட்டாரா சிக்மாவுக்கு வந்து 19,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாருதி சுசுகியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குலாம் மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.